வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான தக்காளி ரசம். தக்காளி ரசம் பல வகையில் வைப்பாங்க. ஆனால் நான் இப்படி தான் தக்காளி ரசம் வைப்பேன். தக்காளி ரசத்துக்கு கொஞ்சம் ஒரு தக்காளி அதிகமாக தான் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். நான் வைக்கிற ரசம் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். என்ன தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சமாவது புளி சேர்த்தா தான் ரசம் நல்லாயிருக்கும். ஒரு 3 புளியாங்கொட்டை புளி எடுத்துருக்கேன். இதோட தண்ணி ஊற்றிடுங்க. புளி நல்லா ஊறிட்டுருக்கும். அதனால் முதல்ல எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை குச்சி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு அரை சிட்டிகை, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடி உரலில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டையுமே சரிசமமான அளவில் போட்டுக்கலாம். இதோட ஒரு 4 பெரிய பல் பூண்டு போட்டு நல்லா இடி உரலில் போட்டு இந்த 3ஐயுமே போட்டு தான் நீங்கள் இடிக்கணும். அப்போ இடித்து அந்த வர்ற அந்த ஃப்ளேவர் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதனால் 3ஐயும் ஒன்றா போட்டு இடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா, இதோட நம்ம அந்த புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சக்கையெல்லாம் எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு அந்த கரைச்ச புளி தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றி விட்டுறணும். ரசம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி வச்சு கரைச்சி வச்சுக்கணும். அதே சமயத்தில் தண்ணி தேவைப்பட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள், ரசத்தில் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும்போது இந்த ஒரு பபுள்ஸ் வருது பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், பூண்டை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணும். அதை முழுசும் தூவி விட்டுட்டோம்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கிறது நின்றுடணும். பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொதிக்கிறது நின்றுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கி பரிமாறலாம். சூப்பரான சுவையான தக்காளி ரசம் ரெடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.